இதுதான் செக் போஸ்ட்டாமா. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு அலவுடு. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்னால் நம்மளோட வண்டியே கிடையாது, இந்த மாதிரி இவங்களோட வண்டிகள். அதுக்கு மேலே போகிறனா பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் உள்ளே போகிறது தான் 4 hours சஃபாரி. அங்கே போய் சேரும்போது நமக்கு சீ லெவலில் നിന്ന് ഒരു 1000 മീറ്റർ ഉസരം വരും. അപ്പോൾ ഇപ്പോൾ നമ്മൾ ജീപ്പിൽ ഏറുന്ന ഇടം 550 മീറ്റർ தான் സീ ലെവലിൽ നിന്ന്. അപ്പോൾ 22 കിലോമീറ്റർ ട്രാവൽ பண்ணும்போது நம்ம ഒരു 1030 மீட்டர் உசரத்தில் போய் நிற்கும் இந்த வண்டி. അപ്പോൾ மேடு ஏறது வண்டிக்கு தெரியும், நமக்கு தெரியாது. 4 வீல் டிரைவிங்க. 4 வீல் இருக்கு, டிரைவர் 2 வீல் இருக்கு. ഇത് അന്നത്തെ കാലത്തില് ശരിക്കും കേരളയിൽ இருக்கிற വനത്തുറ ലാൻഡില് മനിതൻ, അതായത് മലവാസിക്ക് കുടിത്തനം பண்ணாம இருக்கிற ஒரே ஒரு ஃபாரஸ்ட் இந்த சைலண்ட் வாலி மட்டும்தான். அதனால தான் சைலண்ட் வாலியை ஹிஸ்டரி படிக்கும்போது வெர்ஜின் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. കാരണം ഇത് 80s தான் இதுக்குள்ள மனிதன் ஆദ്യമായി நுழைஞ்சது. அது பிரிட்டிஷ் காலத்திല് அவங்க பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ரோபர்ட் வெயிட்னு பேர் வச்ச ஒരാള് தான் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயவங்க. அவங்க கேரளாவில் இருக்கிற நிலம்பூர், கூடலுக்கு நிலம்பூர் சொன்ன ஒரு இடம் இருக்கு. പിന്നെ തമിഴ്നാട്ടിൽ இருக்கிற ஊட்டி அந்த ஏரியாவுக்கு போன ஒரு ஹோர்ஸ் ரூட் ஆக்கும் இந்த வழி. இதில் போன ஒரு வழி. இப்போ டைகர், சிறுத்தை, பிளாக் பாந்தர் எல்லாம் எப்படி தெரியுமா? டைகருக்கு நம்ம பசு, மாடு எல்லாம் கிடைக்கும். சிறுத்தைக்கும் பிளாக் பாந்தருக்கு என்ன ஆடு, நம்மளோட நாய் எல்லாம் கிடைச்சா அவங்க நமக்கு வசதியான சாப்பாடு எங்கே கிடைக்குமோ அங்கே நம்ம ஸ்டே ஆகிடும் இல்லையா? ஈஸியாக கிடைச்சிருக்கா? അപ്പോൾ ഈസിயாக கிடைக்கும். അപ്പോൾ அவங்க என்ன காட்டுக்குள்ள திருப்பி ஏற மாட்டேன். അപ്പോൾ விலங்குகளை நாட்டுக்கு வர்றதுக்கும் അനുമതി കൊടുക്കാമേ ஃப்ரெஞ்சு இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சுருந்தா ഈ വനത്തുറയുടെ எல்லையில் அந்த மாதிரி பண்ணி வச்சா அவங்க காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அப்போ நாம ஒன்றும் பண்ணணும், என்ன அவங்க சாம்ராஜ்யத்துக்குள்ளே நம்ம டூரிசம் சொல்லி நுழையக்கூடாது. நாட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் வந்தால் வீடு உடைக்கிறாங்க, விதை உடைக்கிறாங்க, ஆளை கொலை பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் நம்மளை அவங்கள குடும்பப்படுத்துறாங்க. இப்போ அவங்க சாம்ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு இல்லையா? அந்த மாதிரி அப்போ அல்ல, இப்போ நம்ம அவங்க சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்மளை பார்த்தா அவங்க ஒதுக்கி உள்ள போயிடுவாங்க. அது 80s என்ன தெரியுமா? 80s നമ്മുടെ ഭൂമിയുടെ ഒരു 75% ഏരിയയും ഫോറസ്റ്റ് എടുത്താക്ക. 90s വരുമ്പോൾ என்ன தெரியுமா? 50-50 ஆச்சு. 50% காடும் 50% நாடும் ஆச்சு. இப்போ என்ன தெரியுமா? கேரளாவில் 29% மட்டும்தான் വനത്തുറയിലാണ്. ബാക്കി 71% നാടാ മാറിയാச்சு. അപ്പോൾ അന്നേക്ക് ഇരുന്ന 80s ഇരുന്നതിൽ ഓപ്പോസിറ്റ് വந்தாச்சு 2000 വന്നപ്പോൾ. അപ്പോൾ அந்த இடத்துல சுலபமாக வாழ்ந்துட்டு இருந்த ஆனிமல்ஸ் இந்த 29% சுருக்கப்பட்டாச்சு. இப்போ இங்கே ஆட்கள் இருக்காங்க, இங்கே ட்ரைபல் இங்கே ஒரு கடைசி ஒரு நான் வழி காமிச்சு கொடுத்தாச்சு இல்லையா? கடைசி மலைவாசி கோழி போகிற வழின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் இங்கே இருக்கு. அங்கே ஊரில் இருக்கிறவங்க இன்னைக்கு தேவைப்பட்ட விறகு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க ஒரு கோழி இருக்கு இந்த ரோட்டில். இதில் இறங்கி அந்த ரிவரை தாண்டணும். அது சின்ன நம்ம காமிச்சு கொடுத்து இல்லையா? அந்த ரிவருக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. பிரிட்ஜ் இருக்குங்களா? பிரிட்ஜ் இருக்கு. இது ரோடு கடைசி வரையில இந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க. இது ஒரு 1.5 கிலோமீட்டர் சென்ட்ரல் இல்லை. ஓ சரி. இந்த ரோடு இல்லைன்னா மழை டைமில் ஸ்கிட் ஆகலைங்க? இல்லை, அது மெட்டல் இருந்தாங்க. ஓ மெட்டல் போடு. அதே தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் செஞ்சு வயலில் உற்பத்தி ஆகி போயிருக்கிற ஒரு ஆறு இருக்குது, குந்தி ஆறு. சரி. அதுக்கு நம்ம போய் நிற்கிற இடத்துல ஒரு அணை போட்டால் 2 கில்ல ஜாயின் பண்ணிட்டு அணை போட்டால் 120 எனர்ஜி மெகாவாட் கிடைக்குன்னு சொல்லிட்டு குறுப்பு போட்டு வச்சுட்டு போனாங்க. ஓ சரி. அப்போ 1947 அவங்க இந்தியா விட்டு போனாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 1958 75 வரைக்கும் பீரியடில் இந்த ஏரியா கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. அவங்க தான் ஒரு ஹைட்ரோபஜெட்டிக் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? சர்வே பண்ணுவாங்க. அது ஒத்து வருமா இல்லைங்க படிக்கிறதுக்கு சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணும்போது அது நல்லபடியாக வரும், 120 எனர்ஜி மெகாவாட் கிடைக்கும்னு சொல்லி அவங்க என்ன
டிராவல் தான் ஒரு சரி ரெடி பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த ரோடு 8 மீட்டர் 10 மீட்டர்ல எல்லாம் ரெடி பண்ணி சின்ன கல்பர்ட்டும் பிரிட்ஜ் எல்லாம் கட்டி ரெடி பண்ணியாச்சு. ஒரு 31க்கு செக்யூரிட்டி ஸ்டாஃப் அவங்களை கொலை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் 16வது நாள் தான் இது நேஷனல் பார்க்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி சரி. அவங்க இருக்கிறப்ப பண்ணல. அவங்க இறந்ததுக்கப்புறம் 16வது நாள் 1984 நவம்பர் 15க்கு தான் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதமர் ஆனா ராஜீவ் காந்தி 10 மாதம் தாண்டி 1985 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நம்ம போய் நிற்கிற அந்த இடத்துல வந்து தான் இது இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்திருக்காங்க. நம்ம போய் நிற்கிற அந்த இடத்துல. சரி. அதுக்கப்புறம் 2007 தான் இது பாதுகாப்பு இடமாக்கியாச்சு. சரி. இப்போ 2 சோனிலூടെ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. 3 டைப் ഫോറസ്റ്റിലൂടെ நம்ம ஜேர்னி பண்ணுவாங்க. சரி. இப்போ நம்ம உடம்புக்கெல்லாம் ചെറിയ ஹீட் வருது இல்லையா, இனி போக போக அது கூலிங் ஆகிடும். சரி. இதோட கொஞ்சம் ஏரியா போய் முக்கூர்த்தி நேஷனல் பார்க்காയിട്ട് எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த இடம் 2383 மீட்டர் வரைக்கும் உசரம் இருக்கு. சரி. முக்கூர்த்தி நேஷனல் பார்க் ஆவரேஜ் 2000 மீட்டருக்கு மேலே தான் இருக்காங்க. சரி. ஆனால் இதுவே டீப் ஃபாரஸ்டாக தான் இருக்குங்க. இதை விட டீப்பு வரும். இப்போ ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் தான் பார்க்குறாங்க. அங்கே போகும்போது 4 ஜென்ரேஷன் வரும். 25-30 மீட்டர் தான் ஆயிடுச்சு. அங்கே போகும்போது 40 to 50 மீட்டர் வரைக்கும் உசரம் வரும். இப்போ இது நம்ம போகிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்? 22. അതായത് നമ്മൾ സൈലന്റ് വാലിക്കുള്ള 1 കിലോമീറ്റർ மட்டும் தான் நுழைவாங்க. சரி. மீதி எல்லாம் பாதுகாப்பு இடம். நம்ம ஐயா பாருங்க, ஐயோட பிளாக் கலர் சைலண்ட் வாலியை நினச்சிக்கோ. அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற ஒயிட் மாதிரி தான் இந்த பவர் சோன். பவர் சோன் ஸ்டார்ட் பண்ணுறது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கூடலூர் ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி കേരള ഫോറസ്റ്റ് சுற்றி மறுபடியும் கூடலூர் ஹில்ஸில் போய் ஜாயின் ஆகிடும். அதாவது முக்கூர்த்தி நேஷனல் பார்க்கோட ஒரு எல்லையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேரளா சைலண்ட் வாலி நேஷனல் பார்க்கை சுற்றி முக்கூர்த்தி நேஷனல் பார்க்கோட ஒரு எல்லையில் போய் சேரும். அங்கே போய் நிற்கிற இடத்துல ஒரு வாட்ச் டவர் இருக்கு. அந்த வாட்ச் டவர் மேலே ஏறி பார்த்தால் மிஸ்ட் இல்லாமல் நிலைமையான ஒரு 60% ஏரியா பார்க்கலாம். அது பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 5 மணியோட நம்மளை அனுப்புவாங்க. அவங்க 3 மணி நேரம் டிராவல் வரும். നമുക്ക് அவங்க ஒரு 1/2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு 6 மணி എന്നുള്ളത് ഒരു 6:30 மணி ஆயிடும். പിന്നെ വെഹിക്കിൾ ഒരു 2 மணி பின்னாடி வருது இல்லையா. அது என்ன தெரியுமா, நம்ம நைட்டில் ஆனால் ஒரு வெஹிக்கிள் இங்கே வந்துட்டு வெஹிக்கிள் தானே ஏதாவது அடிப்பட்டா வெஹிக்கிளுக்கு ஏதாவது தகராறு வந்தாலும் வண்டி இங்கே மாட்டும் இல்லையா, நமக்கு கம்யூனிகேஷன் இல்லையே. மொபைலில் சிக்னல் எல்லாம் போயாச்சு. அப்போ நமக்கு கம்யூனிகேஷன் இல்லை. അപ്പോൾ നൈറ്റിലാണ് നൈറ്റിൽ കാട്ടുകൊള്ള വരുമ്പോൾ നമുക്ക് ഭയം വരും. ഡേ ടൈമിൽ ഇപ്പോൾ ഒരു ഭയവും ഇല്ല നമുക്ക്. ഇത് നൈറ്റ് വന്നെന്ന് വെച്ചോ ഡോർ ഓപ്പൺ பண்ணி വെളിയിൽ കൂടി ഇറങ്ങാൻ മാட்டேன். ഇത് തിന്ന ചോറ് ജയിക്കാനായിരിക്കും അല്ലേ, തിന്നത് ചോറ് ജയിക്കാനുള്ള നടത്തായിരിക്കും അല്ലേ. ബിൽഡിങ് நம்ம தங்குற பில்டிங் அப்புறம் இது ஆபீசர்ஸ் தங்குற பில்டிங். வந்தவங்க தங்குற பில்டிங் இதுதான். அதுக்கு கீழே 2 டோர்மெட்ரி இருக்கு, லெஃப்ட் ரைட். மேலே கொஞ்சம் இது கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். Pentan Horde APC பவானி ரேஞ்ச் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் டிவிஷன். ஓகே, நம்ம போகலாம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அதில் ரொம்ப கொடுத்து வச்ச ஸ்டேட் கேரளா தான். கேரளாவோட 14 மாவட்டத்தில் 13 மாவட்டத்துக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் போகுது. 44 ஆறும் உற்பத்தி ஆகுது. பெரு, இக்கடோர், கொலம்பியா, வெனசுவேலா, பொலிவியா, கயானா, பிரெஞ்சு கயானா, சுரினாம், பிரசீல் இப்பேற்பட்ட 9 லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்குள்ளதான் அந்த ஆமசோன் போகுது. அதில் 60% ஏரியா பிரசீலோட போனது தான். பிரசீலில் ஆமசோனை எடுத்து சொல்கிறாங்க. அர்ஜென்டினா, சிலி, பராகோ அங்கேയൊന്നും அது டச் பண்ணுறதே இல்லை.
பெங்கால், இந்த ட்ரைனேஜில் வர தண்ணி அரபியன் சி. இங்கே ஒரு ஸ்போர்ட்ல இருந்தால் 2 கடலுக்கு தண்ணி வரும். இப்போ இங்கே மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோம், பாதி தண்ணி அங்கேயும் பாதி தண்ணி இங்கேயும். லெவல் வந்தாச்சு, 1100 மீட்டர் உசரம் வந்தாச்சு. இதுதான் செயின்ட் வேலியோட என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் கீழே தண்ணி ஊற்றினே வச்சுக்கோ, ஃபுல்லாக தண்ணி அங்கே தான் போகும். இப்போ அங்கேருந்து பள்ளத்தில் போய் 70 மீட்டர் கீழே போய் 1030 இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற பவுண்டரி தான் இது தெளிவாக இருக்கிறது. இப்போ தான் செயின்ட் வேலிக்குள்ளே நுழையிறாங்க. இனி பள்ளம் தான். இது எவ்வளவு 2 கிலோமீட்டர் வரும்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ரிசர்ச்சுக்காக படிச்சுறாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிற பூச்சிகளை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இது ஒரு ஃபஸ்ட்டு இயற்கையை பாதுகாக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. செகண்டு வந்து ரிசர்ச் ஆர் ஸ்டடி. தேர்டு வந்து லிமிட் பண்ணி விசிட்டர்ஸை அலோடு பண்ணுவாங்க. இல்லை, இங்கே இருக்கிறவங்க இங்கே தான், அங்கே இருக்கிறவங்க அங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு 20 நாள் இங்கே அட்டண்டன்ஸ் காமிக்கணும். 10 நாள் தான் லீவு. மந்த்லி 10 நாள் கிடைக்கும். எப்போ ஆள் இங்கே இருக்கணும். இதுதான் அதிகாரிகள் தங்குற இடம். இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ட் இருக்கு, அதுதான் வாட்ச் டவர். அது மேலே ஏறலாம். இனி ஆൾക്കാർ ஜாஸ்தி இல்லை, யாரும் இல்லை. அதனால நீங்கள் போய் சீக்கிரம் ஏறிட்டு இதுதான் வாட்ச் டவர். ஆமாம், இந்த 144 ஸ்டெப்ஸ் சம்திங் நாங்கள். ஸ்டேஜ் 1 இப்படி சொல்லலாம். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக. லிட்ரலி மூச்சு வாங்குது. ஏற்கனவே ஹை ஆல்டிடியூடு, அதில் இன்னும் ஹைட்டாக ஏறலாம். ஸ்டேஜ் 2 எக்கோ அடிக்குது லைட்டாக. பின்னாடி வியூ பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரீத் பண்ணிட்டு அப்புறம் போகிறேன். ஸ்டேஜ் 3 த லாஸ்ட், த ஹையஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். ஸ்டேஜ் 3 த ஹையஸ்ட் ஸ்டேஜ். சின்ன ஒரு டவர். ஓ, சூப்பராக இருக்கு. இந்த ஹைட்டு வந்து ஒரு 150 to 200 வரும். 150 to 200 ஃபீட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். மேபி ஜாஸ்தியாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். அப்ராக்சிமேட் தான். ட்ரோனெல்லாம் இருந்தால் சூப்பராக எடுக்கலாம். அந்த டைமில் ட்ரோன் இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வருவோம் ட்ரோன் எடுத்துக்கிட்டு வருவோம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிக்கு அருமையான பிளேஸ். முக்கியமாக அந்த பின்னாடி ஒரு வாட்டர் பாடி தெரியுது. எங்கே அது இது தெரிய மாட்டேங்குது. காமிச்சேன் இல்லையா ஒரு வாட்டர் பாடி? தெரியுது பார்த்தீங்களா? அந்த வாட்டர் பாடி வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரைபாட் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருவோம். வந்து ஒரு டைம் லாப்ஸ் மாதிரி தான் எடுப்போம், இல்லை அந்த இது ஏதாவது எடுப்போம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது.
ஆல்ரைட், ஃபைனலாக ஒரு வாட்டி சுற்றி பார்த்து கிளம்புவோம். இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. போகலாம். தட் ஒன் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் ஃபார் மீ ஹியர். அண்ட் இங்கே ஒன்று இருக்குது தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறேன். இதையும் 2 ஃபோட்டோ எடுத்து போயிடலாம். ஃபோட்டோ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துடும். முடிஞ்சால் நான் இதுலேயும் ஆட் பண்ணுறேன்.